ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். उत्पत्ति पुस्तक में चैप्टर 26 में உலகம் முழுவதும் வறட்சி, மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் குடத்தை தூக்கிட்டு அங்க இங்க அலையிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. ஆனா ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு தேசம் முழுவதும் பஞ்சம். ஈசாக்கு வீட்டில் மட்டும் 99% அல்ல, 97% அல்ல, 60% அல்ல, 30% அல்ல. எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? 100% சந்தோஷத்தினால் அவன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஒரு காரியத்தை தேவன் செய்தார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். மழை இல்லை, மழை இல்லைங்க. ईसा के समय उस समय उस संसार देश भर अनावृष्टि होता है, वर्षा नहीं है, पर ईसा को जोता बोया उसे 100 गुना फल पाया. எதுவுமே இல்லை, कुछ भी नहीं है उसके पास. இந்த உலகம் சொல்றது மாதிரி இந்த நன்மையா ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஒன்று வரணும்னா இது இருக்கணும். அப்ப நான் சொல்றேன், எது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு இருக்கணும். हमारे पास जो कुछ है और कुछ भी नहीं है, यीशु है हमारे पास. உலகத்தில் அவங்க சொல்லுவாங்க இது இருந்தா தாங்கண்ணே. இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் இருந்தா போதும். हमने कहना है मेरे पास यीशु मसीह है. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் காரியத்தை தேவன் எனக்கு செய்வார். मेरा हृदय तो आनंद से भर जाता है कि यीशु मसीह ये करने वाले हैं. ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படியே கடந்து வருது.